கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசப்போகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாய் எங்களுடைய சிந்தனைகளை தொட விரும்புகிறீரோ, உமக்கு நேராக திருப்ப விரும்புகிறீரோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாடுகளில் மனித நேயம். மனித நேயம் என்பது நாம் மனிதர்களை நேசிப்பது, மனிதர்களுக்கு உதவி செய்வது. இந்த மனித நேயம் நிறைய மக்களுக்கு உண்டு. எனவே தங்களுடைய தாராளமாய் தங்களுக்கு இருக்கக்கூடிய பணங்களில் இருந்து அந்த மனித நேயத்தின் அடிப்படையிலே அநேகருக்கு உதவி செய்கிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். காது கேட்பதிலே குறையுள்ள மாணவர்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது மக்களுக்கு, கண் பார்வையிலே குறைவுள்ள மக்களுக்கு, மன வளர்ச்சி குன்றியதோர் மக்களுக்கு, இயலாம நிலையில் உள்ள முதியோர்களுக்கெல்லாம் அவ்வப்போது பலர் பல்வேறு வகையான முறைகளிலே உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உதவிகளை எல்லாம் செய்வதற்கு காரணம் மனித நேயம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளில் அவர் எப்படி அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்தினார், உபத்திரவ நேரங்களில் எப்படி அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்தினார், இதை குறித்த ஒரு செய்தியை நம்ம இந்த நாளில் கேட்க போகிறோம். 3 காரியங்களை பாடுகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனித நேயத்தை அவர் வெளிப்படுத்தின விதங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவைகளையெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம், இப்படிப்பட்ட மனித நேயம் நமக்குள்ளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய மாதிரிகளை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம். கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் அமைத்திருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சதோ அதே போன்ற ஒரு செயல்பாடுகள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாடுகளில் மனித நேயம். காட்டி கொடுத்தவனிடம் கனிவாக பேசினவர் நம்முடைய ஆண்டவர். காட்டி கொடுத்தவனிடம் கனிவாக பேசினார். காட்டி கொடுத்தவன் யார் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் தம்மோடு கூட இருக்க ஒரு 12 சீஷர்களை தேர்வு செய்தார், தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட முறையை பாருங்கள். மீன்பிடியாய் இருந்த மக்களை எல்லாம் என் பின்னே வாருங்கள், அவ்வளோதான், உடனே வந்துட்டாங்க. இப்படி வந்தவங்களில் பார்த்தீங்கன்னா லூக்கா 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், பொழுது விடிந்த போது அவர் தம் சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த அப்போஸ்தலர்களிலே 16வது வசனம் சொல்கிறது பாருங்கள். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. யூதாஸ்காரியத்தை குறிப்பிடும் பொழுது துரோகி அப்படின்னு ஒரு பதம் அங்கே சேர்க்கப்பட்டுள்ளது. துரோகியாய் இருக்கிற இந்த யூதாஸ்காரியத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டா அதில் தப்பே இருக்காதப்பா நம்ம நினைப்போம். இது தப்பு அல்ல, முன்குறிக்கப்பட்ட ஒன்று. துரோகியான யூதாஸ்காரியத்தையும் அவர் தெரிந்து கொண்டதாக வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல,
இந்த யூதாஸ் காரியத்திற்கு ஒரு முக்கியமான பதவியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தால், யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். பொக்கிஷதார், ட்ரெஷரர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். பொறுப்புகள் லேசில் யாருக்கும் கொடுக்கப்படாது. நிறைய கட்சி இருக்குது. இந்த கட்சியில் பொருளாளர் என்கிற ஒரு பொறுப்பு, துணையாளர் என்கிற ஒரு பொறுப்பு அப்படிலாம் கொடுப்பாங்க. கட்சியில் ஏராளமான பேர் இருந்தாலும் பொறுப்புகள் சிலருக்கு தான் கொடுக்கப்படும். 12 பேரை ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தாலும் பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் யூதாஸ் காரியனிடத்திலே அவர் கொடுத்திருந்தார். அப்ப யூதாஸ் காரியத்து மேல அவர் தனி கன்சர்ன். இவன் நன்றாக நிர்வாகம் பண்ணுவான் என்றெல்லாம் அவர் நினைத்து இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த யூதாஸ் காரியத்து என்ன செய்கிறான் என்று பார்த்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் 47 49 சொல்லுகிறது பாருங்கள். அவர் இப்படி பேசுகையில், 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். பெரும்பாலும் யாருக்கு முத்தம் செய்வார்கள் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நெருக்கமான உறவினர்கள் முத்தத்தின் மூலமாய் அன்பை வெளிப்படுத்துவார்கள். உடன்பிறப்புகள், பெற்றோர், பிள்ளைகள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது முத்தத்தின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால், அதுவும் ரபி நீர் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு அவன் முத்தத்தினால் ஆண்டவரை முத்தம் செய்தான். இவர் கொடுக்கிற முத்தத்துக்கு என்ன காரணம் என்றால், தன்னோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லியிருந்தான். நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான். அப்ப இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுவதற்காக முத்தத்தினால் அவன் காட்டி கொடுத்தான். அப்போ துரோகியான யூதாஸ் காரியோத்து முத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு பயங்கரமான, ஒரு துணிகரமான வேலையை அவர் செய்திருக்கிறார். இந்த துணிகரமான வேலைக்கு என்ன காரணம்? அதுவும் பாருங்க, சிநேகிதனே 50ஆம் வசனம் சொல்லுது, மத்தேயு 26:50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, இவன் தான் தானே காட்டி கொடுக்க வந்திருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் என் நண்பா அப்படின்னு அழைக்கிறாரு. இது அவருடைய மனித நேயத்தை குறிக்கிறது. ஐயோ, இவன் இதுக்காக வந்தா எனக்கு தெரியாமலா போச்சுது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. தெரியும் ஆண்டவருக்கு. யூதாஸ் காரியத்தை ஏன் இப்படி வாரான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னைய முத்தத்தினால காட்டி கொடுப்பான், எல்லாமே ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தெரிந்திருந்தும் அன்பு பாராட்டினார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக யாராவது எதையாவது செய்து விட்டால் எவ்வளவு ஆக்ரோஷமாக நம்ம நிற்கிறோம், எவ்வளவு ஆக்ரோஷமான காரியங்களை செய்கிறோம். எனக்கு ஒரு போதகரை தெரியும்.
இளம் போதகர் வீடு சந்திப்பது என்பது அவருக்கு இயலாத ஒன்று. அதை ஒரு கௌரவ குறைச்சாலாக நினைப்பாரோ என்னன்னு தெரியல. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அதை சுட்டி காட்டுவது உண்டு. அதனால் என் மேலே அவருக்கு ரொம்ப கோபம். இவன் ஒருத்தன் தானையா இதெல்லாம் கேட்குறான். இன்னைக்கு இறைவனியை பந்தாவாக செய்கிற போதகர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ அந்த போதகர் என்ன பண்ணினார், நான் அவருக்கு இடையூறாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு தெரிந்த நபர்களிடத்திலெல்லாம் தனக்கு எதிராக என்ன இல்லாத குற்றச்சாட்டுகள், இல்லாத காரியங்களை எல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவார். என்னை பார்க்கிற அநேக போதகர்கள் அவர் இப்படிலாம் சொல்லிட்டு அழைதாரு என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய வளர்ச்சி இல்லாத ஊழியர்கள் பெருகியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோ இவ்வளவு பாடுகளிலும் இவன் தன்னை காட்டி கொடுக்கிறவன் தான் என்று தெரிந்திருந்தும் சிநேகிதனே என்று அழைக்கிறாரே, எத்தனை ஒரு உண்மையான ஒரு காரியம் அது! எத்தனை அது ஒரு மேன்மையான ஒரு காரியம் அது! இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, தாக்க வந்தவருக்கு தயவு காட்டினார். தாக்க வந்தவர் அப்படின்னா என்னை அடிக்க வந்தவர், என்னை உதைக்க வந்தவர், என்னை பிடிக்க வந்தவர். சரிதானா? இப்போ இந்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 51 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்தப்படி அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். காட்டி கொடுக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு சீஷன், எதிராக வந்த அதுவும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காதை பட்டயத்தால் போட்டு தள்ளிட்டான். அந்த காது வெட்டுப்பட்டது. வெட்டுப்பட்ட காதை ஒட்ட வைக்கணும். உடனடியாக மருத்துவர்கிட்ட கொண்டு போகணும், தையல போடணும், நிறைய வேலை. இப்படி தன்னுடைய சீசன் இந்த காரியத்தை செய்த உடனே, வெரி குட், என் சீசர்களை மிஞ்சி எவன் என்கிட்ட நெருங்க முடியும், வந்து பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு பாருங்கள். மத்தேயு 26:52 அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதில் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால மடிவார்கள். இப்படி பட்டயத்தை எடுத்து வெட்டின சீசனை ஆண்டவர் கடிந்து கொண்டார். குட் அப்படின்னு பாராட்டல, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. நீ பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தாலே மடிவு உண்டு அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, இப்படி வெட்டுப்பட்டவனுடைய காதை தொட்டு சுகப்படுத்தினார். ஆண்டவர் தொட்டால் வெட்டப்பட்ட காது ஒட்டப்பட்டு அது சரி செய்யப்பட்டது. எந்த வகையான பணம் இல்லாமல், சிகிச்சை இல்லாமல், எப்படி கானாவூர் கல்யாண வீட்டிலே எந்த வகையான முயற்சியும் இல்லாமல் தண்ணீர் ரசமாக்கப்பட்டதோ, இப்போ வெட்டப்பட்ட காது அழகாக நேர்த்தியாக சுகமாக்கப்பட்டது. ஆண்டவருடைய மகத்துவம் அவ்வளவு பெரியது. யாரை சுகப்படுத்தினார்? தன்னை பிடித்து கொண்டு போக வந்த மக்களை, தன்னை தாக்க வந்த மக்களுக்கு அவர் தயவு காட்டினதாக வேதம் சொல்லுகிறது. என்கிட்டயா நீங்க மோதி பார்க்குறீங்க, இப்போ நான் உங்களை என்ன செய்கிறோம் பாரு, இப்படிலாம் விடல. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நிறைய ஜனங்கள் வந்தார்கள், சீரியர்கள். அந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டில் வந்து நின்னாச்சுன்னா அவர்களுடைய கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நினைத்திருந்தால் தன்னை பிடிக்க வந்தவர்களை எல்லாம் கண்மயக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு செயல்படுத்தி இருக்கலாம்.
ஆனால் அது செய்கிறதில்லை. பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டியிருந்தபடியினால் தன்னை தாக்க வந்தவர்களுக்கும் அவர் தயவு காட்டி வெட்டப்பட்ட காதையும் ஆண்டவர் ஒட்டி அவனை சொஸ்தப்படுத்தினார். சத்துருக்களை நேசியுங்கள், எதிரியின் காதை ஒட்டினவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு நம்மால் இப்படி செய்ய முடியுதா? யாராவது நமக்கு விரோதமாக வந்துவிட்டால் அவர்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ ஆச்சரியமாய் நடப்பிக்கிறவர். தனக்கு விரோதமாய் வந்த மக்கள் அவர் காட்டி கொடுத்தவனிடமும் கனிவாய் பேசினவர், தாக்க வந்தவரையும் தயவு காட்டினவர். இது ஆண்டவருடைய ஒரு மாதிரி. இவன் எனக்கு எதிராக தான் வாரான், இவன் எனக்கு எதிராக தான் குழி தோண்டுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் வாய்ப்பு வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதுதான் கிறிஸ்துவினுடைய மாதிரியான வாழ்க்கை. இந்த மாதிரியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது, இன்னல் செய்தவருக்கு மன்னிப்பை வழங்கினார். இன்னல் அப்படின்னா துன்பப்படுத்தினவர்கள், இடுக்கண் செய்தவர்கள், ஊறு விளைவித்தவர்கள், அவதூறு பேசினவர்கள் அப்படின்னு நிறைய காரியம் சொல்லிட்டே போகலாம். ஆண்டவர் இவங்களை மன்னியும் அப்படின்னு கேட்குறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மன்னிப்பை கோருகிறார். அவர் யாருக்காக அந்த மன்னிப்பை கோருகிறார்? ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு முறை அல்ல, மன்னிப்பை தொடர்ந்து வழங்கணும், இன்னமும் மன்னிக்கணும். இது ஒரு ஆண்டவர் ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்தார். 70 தரம் கூட மன்னிக்கணும் அப்படின்னு. இப்ப இவருக்கு பிரச்சனை, சவுக்கால் அடிக்கிறாங்க, வசை பாடுகிறார்கள், முகத்தில் துப்புறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, ஆணியால் கடாவுறாங்க. சிலுவையில் பயங்கரமான வேதனை சகித்தார். அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது சிலுவையில் தான் சொல்லுகிறார். அந்த சிலுவையில் கொஞ்சம் உயரமாக தூக்கி இருக்கும்போது சுற்றியுள்ள நிறைய ஜனங்களை பார்த்திருப்பார். அப்போ அவர் சுற்றியுள்ள மக்கள் நிறைய பேர் தனக்கு விரோதமாய் வந்தவர்கள், கோஷம் போட்டவர்கள், இவரை சிலுவையில் அறையும் என்று கூப்பாடு போட்ட மக்கள், இவருக்கு பதிலாக பரமாசை எங்களுக்கு விடுவியும் துன்மார்க்கனுக்கு ஆதரவாய் நின்ற மக்கள். இன்னைக்கு துன்மார்க்கன் ஒருவன் கொஞ்சம் வசதியோடு இருந்தால் அநேக ஊழியர்கள் அவர்களைத்தான் தங்களுடைய கைகளுக்குள்ளே போட்டு விடுகிறார்கள். உண்மையாய் ஜெபிக்கிற மக்கள் அவர்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த நாட்களிலே இருந்த பரிசேயர்கள், அந்த நாட்களிலே இருந்த வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்களைப் போல இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் உண்மையாகவே குற்றம் சாட்டப்பட்டு சிலுவை மரணத்திற்கு தகுதி உள்ள ஒரு மனிதன் தான் அந்த பரபாஸ். ஆனால் அவனை விடுவியும். எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுகிறார்கள். ஆண்டவரோ தன்னை இழிவுபடுத்தின மக்கள், தன்னை விரோதித்த மக்கள், இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் எல்லாரையும் பார்க்கிறார். சரி, தம்மோடு இருப்பதற்கு ஆண்டவர் சீசர்களை தெரிந்து கொண்டார். அவர்களும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூரமாய் பின் சென்றார்கள் என்றுதான் சொல்லுகிறது. அவர் கேட்கிறார், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவர் தன்னை புரிந்து கொள்ளாத மக்களுக்கு அவர் மன்னிப்பை கோரினார். தன்னை துன்புறுத்தினவர்களுக்கு மன்னிப்பை கோரினார். தன்னை அடித்தவர்களுக்கு மன்னிப்பை கோரினார். இது கிறிஸ்துவினுடைய சுபாவம். இந்த மன்னிப்பு லேசில் கொடுக்க முடியாது. சும்மா வாயில் சொல்லிட்டு போயிடலாம், நான் மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது 4 பேர் முன்னால் கேட்டதுனால நான் அப்படி சொன்னேன், ஆனாலும் நான் அவன் செஞ்ச துரோகத்துக்கு நான் மன்னிக்க முடியுமா? அப்படிலாம் வாய் சவடாலாய் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரோ தனக்கு எதிராக செயல்பட்ட இப்படிப்பட்ட மக்களை எல்லாம்
மன்னித்ததாக வசனம் சொல்லுகிறது. அவ்வளவு பாடுகள். இவர்கள் எல்லாம் தனக்கு எதிராக துதிபாடினவர்கள், தனக்கு எதிராக தனக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இவங்களை மன்னியும்னு கேட்கிறாரு, இவங்களை மன்னியணும்னு கேட்கிறாரு. இதான் ஆண்டவருடைய மனித நேயம். உங்களை யாராவது துன்புறுத்தினாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடுக்கன்னு வந்துச்சுன்னா, வருவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னா, இரு நீ இப்போ பண்ணலாம், பூனைக்கு ஒரு காலம் வந்தால் யானைக்கு ஒரு காலம் வரும், அல்லது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக வந்தவங்களை பார்த்தெல்லாம் அவர்களுக்கு இடையூறு விளைவிப்பதற்கோ துன்புறுத்தப்படுவதற்கோ காரணங்களையோ காலங்களையோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரோ மன்னித்து மறக்கிறவர், மன்னித்து மறக்கிறவர். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மன்னிப்பு வழங்கினார். இதுதான் ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட மனித நேயம். என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட மனித நேயம் அவருக்கு இருந்துச்சுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட நமக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம அவரை பின்பற்றுறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நல் மாதிரிகளை வைத்து போயிருக்கிறார். இந்த மாதிரிகளை பின்பற்றக்கூடிய நாம் இப்படிப்பட்ட மனித நேயத்தோடு காணப்படணும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மறக்கிறவர், மன்னித்து மறக்குகிறவர். எனக்கு தெரிந்த ஒரு சபை ஊழியருடைய மனைவி வாலிபர் கூட்டங்களை நடத்துவார்கள். அந்த கூட்டத்தில், வாலிபர் கூட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெண் தவறு செய்துவிட்டால் அவள் செய்த தவறை சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அந்த வாலிப பெண் மனமுடைந்து அதற்கு பிற்பாடு அந்த கூட்டத்துக்கே வர்றதில்லை. மனிதர்கள் இப்படி தான், தவறை சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவரோ நமக்கு மன்னிப்பை வழங்குகிறது மாத்திரமல்ல, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நமக்கு ஒரு கட்டளையையும் கொடுத்து கடந்த காலத்தினுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்காதபடி நம் மேல அன்பு வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்ம செஞ்ச அநேக துரோகங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை தண்டித்திருப்பாரே என்றால், நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள், இவைகளின் மூலமாக நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை தண்டித்திருந்தார், நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அவர் மன்னித்து மறந்தார். மன்னிப்பை நமக்காக மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அடைத்தவர் அவர். ஏன்னா அவர் ஒரு இடத்துல இவ்விதமாக சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 44ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது ஆண்டவர் பிரசங்கித்த வார்த்தை. ஆனால் இன்னைக்கு நம்ம இதை செய்கிறோமா? ஆண்டவர் சொன்னதை கடைசி காலங்களிலும் செய்து காட்டினார். தனக்கு எதிராய் கும்மாளமிட்ட, தனக்கு எதிராய் தீங்கு விளைவித்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்று ஏராளமான மக்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். 3 காரியங்களை சொன்னேன். 1, காட்டி கொடுத்தவனிடம் கனிவாக பேசினார். தாக்க வந்தவருக்கு தயவு காட்டினார். இன்னல் செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினார். இது மனித நேயம். நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எங்களால் தாங்க முடியல, எரிஞ்சு விழுந்துருதோம் ஒரு விசை. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். கேட்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாடுகளிலும் மனித நேயத்தோடு காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நாங்களும் இப்படிப்பட்ட மாதிரியான காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகளை கண்டு நாங்கள் முறுமுறுக்காதபடி, பாடுபடுத்துகிற மக்களை கண்டு நாங்கள் எரிச்சல் அடையாதபடி, சிநேகிதனே என்று அழைக்கவும், வாய்ப்பு வரும்பொழுது தயவு காட்டவும், மன்னிப்பை வழங்கவும் பலன் தந்து எங்களை வழிநடத்தும்.
வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய ஒத்தாசை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.